தமிழக காங்கிரஸ்ல என்னதான் நடக்குது? ஒருத்தர் வந்து திமுக தான் போட்டுக்கிறாங்க, ஒருத்தர் வந்து தூக்கி போட்டுக்கிட்டே இருக்காரு. இது எங்ககிட்ட ஆக்சுவலாக இந்த கேட்க கேள்வி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட கேட்க வேண்டும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பாராளுமன்ற குழுவினுடைய தலைவி திருமதி கனிமொழி அவர்கள் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவருடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இந்த பேச்சுவார்த்தை நடத்தி 9 நாள் ஆகிப்போச்சு. ஒரு குழு அமைக்கிறேன்னு சொன்னாங்க, இன்னும் குழு அமைக்கலை. எங்கள் சைடில் குழு ரெடியாக இருக்குது பேசுகிறதுக்கு. நாங்கள் 5 பேர் குழு நாங்கள் வச்சுருக்கிறோம். அவங்க குழு அமைச்சுன்னா நாங்கள் பேசுகிறோம். குழு அமைக்காதது தாமதம் செய்வது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் நீங்கள் அவங்கள தான் கேட்கணும். இல்லை, குழு ஒரு பக்கம் இருந்தாலும் பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறது வித்தியாசமாக இருக்குது. காங்கிரஸ் கட்சி பலவீனம் அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாரு. 12% ஓட்டு வாங்கியிருக்கு, தனித்தனியாக சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தாக்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல பேர் பல கசப்பான கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்களே. நானே பார்த்துருக்கேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஏதோ சொன்னார், நான் கேள்விப்பட்டேன். அதான் சொல்றேனே, இந்த இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் ரெண்டுமே பெரிய கட்சி, 2 கட்சியிலும் பல உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், பல பேருக்கு பல சிந்தனைகள் இருக்கும். ஏன்னா இந்த கட்சி தலைமைக்கு பேச்சுவார்த்தை நடந்த பின்னர் நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோம், எங்களுக்கு குழு இருக்கு, நீங்கள் குழு அமைங்க, குழு மூலமாக பேச்சுவார்த்தை மூலமாக எத்தனை சீட்டு என்பதையெல்லாம் நிர்ணயம் பண்ணலாம்ன்றதை நாங்கள் சொல்லியாச்சு. அந்த குழுவை என்ன அமைக்காம இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான். இதெல்லாம் பொருட்படுத்துறாங்களான்னு தெரியல. இந்த இதெல்லாம் ரசிக்கிறாங்க எல்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் கவனிக்கிறாங்களான்ற எனக்கு வந்து சந்தேகம் தான். ஒரு குழப்பமும் இந்த குழப்பமான சூழ்நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் உடனடியாக அவர்களுடைய தரப்பில் ஒரு குழுவை அமைத்து நாங்கள் நியமித்திருக்கும் குழுவோடு பேச்சுவார்த்தை நடத்துவோம். அப்புறம் 2 மாசம் இருக்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி 2 மாசத்துல பல கருத்துக்களை எல்லாம் சோசியல் மீடியால சகிச்சுக்க வேண்டியது. கூட்டணியில 2 பேரும் ஒன்னா இருந்தா தான் 2 பேரும் ஜெயிப்போன்றது 2 பேருக்கும் தெரியும். தமிழகத்தை தாண்டி புதுச்சேரியில் வந்து 26% வாக்கு வங்கி உள்ள காங்கிரஸ் கட்சியே 8% வாக்கு வங்கி உள்ள திமுக தலைமை தாங்கிறது முறையா அப்படின்னு மாணிக்க தலைவர் கேட்டு அது நாங்கள் அங்கே ஒன்றும் முடிவே பண்ணலையே. அங்கே வந்து திரு வைத்திலிங்கம் அவர்கள் தான் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர். அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கார், எனக்கு நல்லா தெரியும். அவரை கேட்டேன். இன்னும் பேச்சுவார்த்தை என்ன துவங்கலை தானே சொல்கிறார். பேச்சுவார்த்தை துவங்கினதுக்கப்புறம் தான் யார் தலைமை இல்லை, யார் முதலமைச்சராக எந்த கட்சி சார்பாக இருப்பாங்கலாம் அப்புறம் தான் முடிவு பண்ண முடியும். அது ரெண்டாவது, அது இன்னொரு மாநிலத்துடைய அவங்களுடைய காங்கிரஸ் கமிட்டியுடைய முடிவு. அது இன்னும் என்ன அவர் என்று சொன்னது, இன்னும் பேச்சுவார்த்தை தொடங்கலன்னு சொன்னார். 1967 நாங்கள் நேரடியாக ஆட்சியில் இல்லை, தனியார் தேர்தலில் நின்று ஜெயிக்கிற நிலைமையில் நாங்கள் இல்லை, ஏற்றுக்கிறேன். அதனால் நாங்கள் இன்னும் ஒரு பலமான கட்சியாக இல்லை. ஆனால் நாங்கள் ஒரு வேல்யூ ஆட் பண்ணுற கட்சி. நாங்கள் இருந்தால் தான் அந்த கூட்டணிக்கு மதச்சார்பின்மை முத்திரை குத்தப்படும். நாங்கள் இல்லாட்டி அந்த மதச்சார்பின்மை என்ற முத்திரை கண்டிப்பாக குத்தப்படும். சிறுபான்மை மக்களுக்கு நம்பிக்கை தரும் ஒரு கூட்டணி என்றால் அந்த கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இடம்பெற வேண்டும். The secular seal is only given by the Congress party. நான் முன்னாடியே பல முறை சொல்லியிருக்கேன். காங்கிரஸ் கட்சியை தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் வாக்கு இருக்கும். ஆனால் ஒரு கூட்டணியில் சேர்ந்துட்டோம்னா எங்களை கூட்டலாக மட்டும் பார்க்கக்கூடாது, ஒரு பெருக்கலாக எங்களை பார்க்க வேண்டும்.